الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم: لو تعلم أمتي ما في رمضان لتمنوا أن تكون السنة كلها رمضان. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை சமூகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் கடைசி ஜும்ஆவில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தேன். என்னை பார்த்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்: ஜாபிரே, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் கடைசி ஜும்மா, அதனை முறையாக வழி அனுப்பி வை என்று எனக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் இதை கடைசி ரமலானாக நீ ஆக்கிவிடாதே. அப்படி இதுதான் கடைசி ரமலானாக இருக்கும் என்று சொன்னால் கருணை காட்டப்பட்டவனாக என்னை ஆக்கிவிடு என்ற ஒரு துஆவை ஓதி இந்த ரமலானை நீ வழி அனுப்பிவிடு. இவ்வாறு செய்வதினால் இரண்டு விஷயங்களில் ஒன்று நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஒன்று, அடுத்த ரமலானை நீ அடைய பெறுவாய், அல்லது அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அவனுடைய கருணையும் கிடைக்க பெற்றவனாக ஆகுவாய் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மூமின்களே, நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் அவைகள் நழுவி செல்லுகிற பொழுதுதான் அதனுடைய மேன்மையும் மகத்துவமும் நமக்கு புரிய வரும் என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காண்பிக்கிறது. குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள்: என்னுடைய சமுதாயம் ரமலானுடைய அந்த பேரின்பத்தை, அதனுடைய ரகசியங்களை யதார்த்தத்தில் உணர்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? என் சமுதாயம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அகமியங்கள், அதனுடைய உயர்வுகளை உணர்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? வருடமெல்லாம் ரமலானாக இருக்க வேண்டுமே. காரணத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: லிஅன்னல் ஹஸனத ஃபீஹி முஜ்தமிஆ. எல்லா
நல் அமல்களும் நிறைவாக ஒன்றிணைந்த வாய்ப்பாக ரமலான் நமக்கு தந்தது. நம்முடைய வழிபாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சொர்க்கம் அவர்களை வரவேற்று கொண்டிருந்தது. இப்படி ஒரு பாக்கியம் நிறைவடைய போவதை எந்த ஒரு நல்ல முஃமினும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அவருடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், வருடமெல்லாம் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அருமையான மூமின்களே, நாம் சடங்கு சம்பிரதாயத்தை தாண்டிய ஆத்மார்த்தமான வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மூமின்கள் இல்லையா? சும்மா ரமலான் வந்தது, கூட்டமாக வந்தோம், கழிஞ்சது அப்படிங்கிறதல்ல. ஒரு ஆத்மார்த்தமாக ரமலானை ஒரு வினாடி நாம் யோசிக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு மூமினிடம் இருந்து எதை விரும்புகிறான்? அந்த பாடத்தை நிறைவாக ரமலான் தருது. எல்லாம் இருக்கணும், ஆனால் எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. ரமலான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். எல்லாம் இருக்கணும், எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், ஆனால் எதன் மீதும் பற்றுதலோ ஈர்ப்போ இருக்கக்கூடாது. பெருமானாருடைய இந்த பயிற்சி பாடத்தை அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மிக ஆழமாக பற்றி பிடித்து கொண்ட வரலாறு அவர்களுடைய செய்திகளில் உள்ளது. நிறைய சம்பாதித்தார், நிறைய சொத்துக்களை சேமித்தார். பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை கற்க ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய மனநிலை எப்படி மாறியது என்று சொன்னால், இது எதுவுமே துனியால நிரந்தரம் கிடையாது, மறுமை மட்டுமே நிரந்தரம் என்ற அழுத்தமான நம்பிக்கை வந்த பொழுது இரண்டாவது சம்பாதிக்கிறார். ஆனால் எதன் மீதும் அவருக்கு ஈர்ப்பு ஏற்படாமல் முழுக்க முழுக்க மறுமையினுடைய எதிர்பார்ப்பும் எண்ணங்களும் மட்டுமே நிரம்பி வழிந்த ஒரு வரலாற்றை அதில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதுதான் இஸ்லாம். குர்ஆன் தன்னுடைய பாஷையில ஜாஹிதீன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. பற்றற்றவர்கள், எல்லாம் இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஆனால் ஈர்ப்பு என்பது ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா சொல்லுங்க நான் இறந்து போயிடுவேன், அப்படி அல்ல. ஒரு நேரம் தண்ணீர் குடிக்காவிட்டால் ஒன்றுமாகாது. எல்லாம் இருக்கிறது. ஒரு நோன்பாளி யோசிக்கிறார், எல்லா சௌரியமும் இருக்கு, ஆனா நான் எதையும் செய்ய மாட்டேன். ஏன்? என்னுடைய ரப்பு ஆணையிட்டு இருக்கிறான். என்னுடைய ரப்பனுடைய சொல்லுக்காக அந்த ஒரு நிமிடத்தை கூட முந்தவோ பிந்தவோ நம்முடைய மனம் முற்படுவது இல்லை. இந்த கட்டுப்பாட்டை ரப்புல் ஆலமீன் விரும்புகிறார். இவ்வளவு பேணுதலா ரமலானுடைய மாசத்துல தண்ணி குடிக்க மாட்டேன், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு, இப்படி யோசிக்கிற நீ அல்லாஹ் தடை செய்த ஹராமின்பால் என்ன தைரியத்தில் செல்லுகிறாய்? இதுதான் நோன்பு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். இவ்வளவு கட்டுப்பாடோடு எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் பேணி பாதுகாத்த ரமலான் எப்படி துணிஞ்சு ரப்பு தடுத்திருக்கிறான். இது ஹராம், இது கூடாது, அந்த செயலை நான் எப்படி செய்ய துணிகிறேன் என்று ஒரு நோன்பாளி தனக்குத்தானே கேட்க வேண்டும். அதுதான் ரமலான் தரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். இந்த எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்து விட்டான். நீ கேட்கிறது துஆலாம் கபூலாகு, 1க்கு 70 மடங்கு நன்மை, நஃபிலான வணக்கங்களுக்கு பரலுடைய அந்தஸ்து, நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகிற துஆ மறுக்கப்படுவதில்லை. இவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த சமூகத்திற்கு கைவிட்டு போவதைத்தான் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. கடைசி ஜும்மால அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு ரமலான வழி அனுப்பி வை, யா அல்லாஹ் இதை கடைசி ரமலானா ஆக்கிறாரு. நம்ம துஆ செய்வோம், யா அல்லாஹ் இதனை கடைசி ரமலானாக
ஆக்கி விடாதே. ஏன்னா யாருக்கு ஆயுசு என்ன ஏது ஒன்று சொல்ல முடியாது. அப்படி இதுதான் என்னுடைய விதிப்படி கடைசி ரமலானாக இருக்கும் என்று சொன்னால் உன்னால் அருள் புரியப்பட்ட மன்னிக்கப்பட்ட மனிதனாக என்னை ஆக்கு அப்படின்னு துவா செஞ்சு ரமலானை அனுப்பி வை. 2ல் 1 கிடைக்குங்கிறாங்க. 2ல் 1 கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் அடுத்த ரமலான் கிடைக்கப்பெறும். இல்லைன்னு சொன்னா நீ அல்லாஹ்வினால் கருணை காட்டப்பட்டவனாக மன்னிக்கப்பட்டவனாக மாறுகிற பெரும் வாய்ப்பு இந்த துஆவினால் கிடைக்கும் என்று பெருமானார் சுட்டி காண்பிக்கிறார்கள். துஆ செய்யும்படி பணிக்கிறார்கள். அப்படின்னா ரமலான ரொம்ப பத்திரமா கண்ணியமா வழி அனுப்பி வை அப்படின்னு சொன்னா இன்னொரு வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்த முடியுமா? நாம் கூடி திட்டமிட்டு இந்த இன்னொரு ரமலானை அடைவதற்கான ஏற்பாடுகள் செய்ய முடியுமா? முடியாது. எனவே கிடைத்தது மிக பெரும் பாக்கியம் என்பதை உணர்ந்து மூமின்களே எஞ்சி இருக்கிற நாட்களிலேயும் இபாதத்தை கழிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலானுடைய இன்னொரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துஆ அங்கீகரிக்கப்படுகிற இரவுகளில் ஒரு இரவு பெருநாளுடைய இரவு. நான் எப்போ பெருநாளுடைய இரவு இவ்வளோ அற்புதமான பாக்கியமான இரவுகளை இந்த பெரியவங்களாக இருந்து நம்ம அமல் செய்யறதுல சாதனை கிடையாது. சில நல்ல விஷயங்களை நமது பிள்ளைகளை வழி நடத்தும். நேற்று லைலத்துல் கத்ர் இல்லையா, வழமையா நம்ம அங்கே ஒரு மொக்கு இருக்கு, சக்கராத்து மொக்கு. எப்படி அங்கே பசங்க ஒரு 10 பேர் வண்டியில் போய் விழுந்து தங்கள் திறமைகளை காமிச்சு தங்களுடைய பெற்றோர்களுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் வருடா வருடம் செய்கிறாங்க. அது கரெக்டாக அந்த அடுத்த ராத்திரியில சஹருடைய நேரத்தில் பைக்கில் திறமையை காட்டுவது தான் இந்த சமூகத்தின் வளர்ச்சியின் லட்சணம் என்பதை திரும்பவும் நாம் உணரும். மற்ற சமுதாயங்கள்லாம் போட்டி போட்டு உலக அளவில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் இன்னமும் பைக் ரேஸ் நடத்தி கரெக்டாக சுடுகாடு கிட்ட தான் விழுகிறாங்க. எல்லாம் அந்த இளைஞர்களுக்கு ஹிதாயத் தருவானாக. அதை விட அவங்க அப்பமார்களுக்கு எல்லாம் ஹிதாயத் தருவானாக. ஏன்னா நான் பைக்கு கொடுக்காம என் பையன் ஓட்ட போறது இல்லை இல்லையா? ஒழுக்கம் அப்படிங்கிறது அறவே இல்லாத சமூகம். 100 விழுக்காடு ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய ரொம்ப தாழ்ந்த நிலை. அந்த இளமை பருவத்தில் அவர்களை பாவங்களின்பால் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்க ஒரு சமூகம். இங்கே சட்டம் இருக்குல்ல, சட்டம் இருக்குல்ல. 18 வயதை நிரம்பாத ஒரு இளைஞன் பைக்கை ஓட்டிட்டு போனா அப்படின்னா என்ன ஆகும்? 25,000 ரூபாய் ஃபைன். அப்புறம் லைசன்ஸு 24 வயசு வரைக்கும் தள்ளி வைக்கப்படும். அப்புறம் அவங்க அப்பனை பிடிச்சி உள்ள உட்கார. சட்டம் இருக்குல்ல, துனியாலே சட்டம் இருக்குல்ல. என் பிள்ளைகள் வரம்பு மீறுவதற்காக நான் தண்டிக்கப்படுவேன். இது ரப்பனுடைய உத்தரவு. அதனால நம்மள மாதிரி அதாவது அல்லாஹ் சொன்ன பிறகு துணிந்து செய்வது அப்படிங்கிறது மிக பெரும் பாவம். பெருமானார் சொல்றாங்க 5 இரவுகள் துஆ நிராகரிக்கப்படாது. அதுல பெருநாள் இரவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் பிறை தெரிந்ததாக தகவல் வந்து விட்டால் போதும், இஷாவுக்கோட ஆள் இருக்காது. அந்த இரவு 1 மாத காலம் நான் பேணி பாதுகாத்த எல்லா ஒழுக்கங்களையும் நானே தவிடுபடியாக்கலாமா? இந்த முதல்ல ஆரம்பிச்சிடறாரு, இஷா இல்லை. பல ஜமாத்துகளில் எந்த அளவுக்கு பெருந்தன்மைன்னு சொன்னா ஃபஜ்ர் தொழுகாதவங்கள பெருநாளைக்கு வரட்டும் 10 மணிக்கு பெருநாள் தொழுக வச்சிருப்பா. எல்லாம் எந்திரிச்சு வரணும் போலங்க. அவனுக்கு எதுக்கு நம்ம பெருநாளை தள்ளி வைக்கணும் இல்லையா? ஃபஜ்ர் தொழுது இஷ்ராக்குடைய நேரத்திலேயே பெருநாள் தொழுவது தான் அழகிய சுன்னத். அது நீ இவன் வரட்டும்னு ஏன் தள்ளி வைக்கணும்? எவ்வளவு மார்க்க விஷயங்களில் நாம் பின்னடைவோடு இருக்கிறோம் மோமீன்களே. ரமலானுடைய பெருநாள் இரவு துஆ கபூலாகிற இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். அதுக்கடுத்து பெருநாள். பெருநாள் என்பது என்ன?
குர்ஆன் அப்படியே ஒரு நீண்ட வசனத்தை அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் எப்படிப்பட்ட மாசம்ங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனை சுற்றிலும் இந்த ரமலானுடைய எல்லா வணக்கங்களும். நான் திரும்பவும் சொல்றேன், குர்ஆனை தவிர மற்றது எல்லாம் செஞ்சோம். குர்ஆனுக்காக நோன்பு, குர்ஆனுக்காக சஹரு, குர்ஆனுக்காக இஃப்தாரு, குர்ஆனுக்காக 1க்கு 70, குர்ஆனுக்காக நஃபிலுக்கு பரவு, குர்ஆனுக்காக நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுது, குர்ஆனுக்காக ரஹமத், குர்ஆனுக்காக மக்ஃபிரத், குர்ஆனுக்காக நரக விடுதலை. இது எல்லாம் எதுக்குங்க? எல்லாம் எதுக்கு? குர்ஆனை தவிர மற்றதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம். ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். சொல்லிட்டு அல்லாஹ் சும்மா குர்ஆன் சொன்னா ஓதப்படும் வேதம். எதுக்கு குர்ஆனை இறக்கனா? ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய வேதமாக குர்ஆனை அல்லாஹ் தந்தான். கைடு எங்க இருக்கணும் சொல்லுங்க? கைடு எங்க இருக்கணும்? இப்ப எல்லாம் போகும்போது செல்ல முன்னாடி வண்டியில் வச்சுக்கிறாங்கல்ல, அது என்னது? மேப்பு, ஜிபிஎஸ். அது கரெக்டாக கபிரிஸ்தானுக்கே கூட்டிட்டு போகுது. குடிமுத்தூர்னு அடிச்ச கரெக்டாக கபிரிஸ்தானில் கொண்டு போய் நிறுத்துது இல்லையா? சில நேரத்தில் மரண பாதாளத்தை காமிச்சது, மனிதன் கண்டுபிடித்தது நம்புறான். இதை கைடாக வைத்துக் கொண்டால் யார்த்தையும் நான் கேட்க வேண்டிய இதெல்லாம், போக வேண்டிய இடத்திற்கு போகிறேன். வாழ்க்கையினுடைய கைடு குர்ஆன். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு மூமின் குர்ஆனை எடுத்து முத்தமிட்டாவது வைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கைடு. குர்ஆனை தொடாத எந்த சமூகமும் உருப்படாது. ஏன்னா தெளிவா தான் சொல்றான், இவ்வளவு பெரிய ஒரு மாதத்தை மகத்துவப்படுத்தியதின் பின்னணி குர்ஆன். குர்ஆன்ல என்ன இருக்கு? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுதல் அல்லாஹ் சொல்றான். ஏன் மக்களுக்கு நேர்வழி காட்டணும்? தினம் தினமும் வழி தவறக்கூடியவன் மனிதன். அப்படியெல்லாம் பக்குவப்பட்டு ரோபா மாதிரி ஃபீட் பண்ணிட்டா நல்லவனாகவே இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு நல்லவன் கெட்டவனாக மாறுவான், கெட்டவன் நல்லவனாக மாறுவான். நல்ல உணர்ச்சிகள் வரும், நல்ல உணர்வுகள் வரும், மாறிக்கொண்டே இருப்பான். அவனை அவ்வப்பொழுது வழி நடத்தக்கூடியது குர்ஆன். கைடு எங்க இருக்கணும்? கையில் இருக்கணும், கண் பார்வையில் இருக்கணும், கல்வில இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய குர்ஆன் உங்களுடைய கையில இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். அந்த மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா நோன்பு வைங்க. இப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். குர்ஆனுக்காகத்தான் ரமலான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். சரி, அல்லாஹ் கருணையாளன் அப்படிங்கிறத எப்படி காட்டுறான் பாருங்க. யாராவது நோன்பு வைக்க முடியாவிட்டால், அதாவது உச்சபட்சமான வயோதிகம் அல்லது நிரந்தர நோய் அல்லது கடுமையான பிரயாணங்கள் இப்படிலாம் இருந்தா இன்னொரு நாளில் அந்த நோன்பை மாற்றி வையுங்கள். எத்தனை பேர் கலா செய்யறாங்கன்னு சொல்லுங்க பாருங்க. ரமலானில் விடுபட்ட நோன்பை, ஆனால் இந்த நோன்புக்கு நிகராக ஆகாதுன்னு பெருமானார் சொல்லிட்டாங்க இல்லையா? சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஒரு குர்ஆனை மையப்படுத்தி உங்களை தூய்மைப்படுத்துகிற நோன்பை நான் கடமையாக்குகிறேன். நீங்க சங்கடப்படாதீங்க. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு லேசா, நீ நோன்பு வச்சிருக்கிற, ஏன்னா பெருநாளைக்கு பிறகு எடை போட்டு பாரு. நோம்புக்கு முன்னாடி 72 கிலோ இருந்தான், பெருநா முடிச்சு 82 கிலோ இருக்கா. என்ன நோம்பு வச்சிருக்காரு? எடை போட்டு பாரு. சுகர் செக் பண்ணு, கொலஸ்ட்ரால் செக் பண்ணு. நோன்பு மாற்றத்தை தரும், உடல் ரீதியாக உள்ள ரீதியாக. உனக்கு நான் கஷ்டப்படுத்தல. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, உனக்கு நல்லதுதான் ஆடி இருக்கிற. இந்த நோன்பாளிகளுக்கு ஆர்வம் ஊட்டுகிறான் ரப்பல் ஆலமீன். எப்படி டாக்டர் சொல்றாரு, கொஞ்சம் கசப்பா இருக்கும், குடிங்க
கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், குடிச்சிருங்க, வாய்க்குள்ள போட்டுருங்க, மென்றுங்க, சுகம் பெறுவீர்கள். நோன்பு வச்சிரு, மனமாற்றம் ஏற்படும், குணமாற்றம் ஏற்படும். மோமின்களே, ஒரு முறை திரும்பி பார்க்கிறோம் இந்த 27 நாட்கள் இல்லையா, இந்த ஜும்மாவுடைய நல்ல நாட்கள், அந்த நோன்பு திறக்கிற நேரங்கள், அந்த ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது ஏற்பட்ட ஒரு ஆனந்தம், எல்லாமே ரப்பு தந்த ஒரு பெரும் வாய்ப்பா இல்லையா? ரமலானை எண்ணி பார்த்தால் பெருமானார் சொல்றாங்க, நினைச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பெரும் வாய்ப்பு வேறு எப்பொழுதும் கிடைக்க பெறாது என்று அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். முஃமின்களே, எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, பெருநாள் அன்று இவ்வளோ நோன்பு வச்ச எப்பங்க ரமலானுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கணக்கீடு எடுத்தால், சுபஹான் அல்லாஹ், அடிக்கடி சொல்றது உண்டு, ஒட்டுமொத்த உலகத்திலேயும் அரசு சாராத ஒரு சமூகம் சொன்னா நம்ம சமுதாயம் தான். இங்க மத்திய அரசு உதவி செய்ய மாட்டான், மாநில அரசும் தரமாட்டான், ஆனா பள்ளிகள் எல்லாம் பொழிச்சென்று இருக்கிறது, நோன்பாளிகள் எல்லாம் திருப்தியாக கஞ்சி குடிக்கிறார்கள். அப்படின்னா சொந்த சமுதாயம் தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னுடைய வருவாயை சமூகத்திற்கு மாற்றி கொடுத்து ஈந்தளித்ததின் விளைவை சமூகத்தில் ரமலானில் பார்க்கிறோம். எவ்வளவு பொருளாதார புழக்கம்! கஞ்சி வைக்கணும்னு கேட்டா அள்ளி கொடுக்கிறாரு, பள்ளிவாசலில் ஒரு எத்தீம் வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அள்ளி கொடுக்கிறாரு, ஒரு நோயாளிக்கு உதவி, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இங்கு மாறி இருக்கிறது. அதான் மனமாட்டம். எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க ரமலானை பூர்த்தியாக்குங்க. ரமலானை சொல்லுங்க, ஒலி துக்குமையிலுள்ள ஐத்தத்தை ஒலி துக்கப்பிருல்லா. ஒரே வசனத்தில் அல்லாஹ் பேசிட்டு வர்றான், ரமலானை பூர்த்தியாக்குங்கள். ரமலானை பூர்த்தியாக்குறதுனா என்ன அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு மாதம் என்பது 29ஆகவும் இருக்கலாம். சொல்லுங்க, ஆமா, திடீர்னு ஜட்ஜா மாறி நம்மள்டையும் சொல்லுவோம் 6,29 நோம்பு தான் கிடைச்சது, அநியாயம். இவரே மாறிடுவார் அல்லாஹ். இன்னொருத்தர் சொல்வார், இந்த வருஷம் 30 நோம்பு கிடைச்சிருச்சுங்க. யார் சொன்னா உங்களுக்கு 30 நோம்பு கடமை? ஒரு மாதம் என்பது 29 கிடைத்தாலும் நிறைவு, 30 கிடைச்சாலும் சொல்லுங்க, எப்படி நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும்? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஒரு மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். 29 பிறை பார்த்து விட்டால், நேற்று சவுதி அரசு சொல்லு, நாங்க பிற பார்த்தா அதை நீங்க பின்பற்றக்கூடாதுங்கிறான். ரொம்ப தெளிவா இருக்கிறார். அதனால தயவு செய்து முதல்ல நாம சொல்றோம், அந்த அளவுக்கு நமக்கு அறிவில்லை, நமக்கென்று நம்பகமான ஒரு காசி இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லுவார் நாளைக்கு பெருநாள், அப்போ அல்ஹம்துலில்லாஹ் குளிச்சு துணியை மாற்றிட்டு பெருநாள் கொண்டாட வேண்டியது. அவசரப்பட்டு சில பேர் நாளைக்கே கொண்டாடினாலும் சொல்லுங்க ஆச்சு. இது யாருக்கு சந்தோஷம்னா, கேட்ரிங் நடத்துறவங்களுக்கு சந்தோஷம். 3 நாளும் ஆர்டர் வந்துடும். கறிக்கடைக்காரர்களுக்கு ஒரே சந்தோஷம், 3 நாளும் போப்பா உனக்கு திங்கக்கிழமை தானே, இல்லை எனக்கு அடுத்த வாரம் தான். மார்க்கத்தினுடைய விஷயத்தில் விளையாடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதனால ஒருமித்த மனோநிலையில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை அதான் சொல்றேன். சில நேரத்தில் நாமளே அல்லாஹ் மாறிடும். பிறை பாருங்க, 3ஆம் நாள் பிறை, இவர் போய் நின்று பார்த்துட்டு வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு, 3ஆம் நாள் பிறை இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பிறை பார்த்தால் துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, இந்த பிறையை நல்லதாக்கி கொடு. அதோட சரி, விமர்சனம் செய்யாதீர்கள். எல்லாமே மார்க்கம் தான். அதனால முதல் விஷயம், பெருநாளுடைய இரவை துஆவில் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். 2வது, எப்பொழுது பெருநாள் என்று தகவல் வருகிறதோ முதல் வேலை என்னன்னு சொன்னா, அந்த பெருநாள் என்று காலையில் ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடுவது அழகிய சுன்னத். ஏன்னா 1 மாசமா சொல்லுங்க, அந்த ஃபஜ்ருக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ இன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு தொடங்கிட்டோம்னா அப்புறம் அடுத்த ரமலான் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு பிறகு ஒரு பிரத்யேகமான கடமையை பெருமானார் சொல்றாங்க, ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய உரிமை
ஃபித்ரு சதகா. அது 1,700 கோதுமை அல்லது 2,400 அரிசி. இந்த கணக்கில் ஏழைகளுக்கு அல்லது அதனுடைய கிரயம் 95 ரூபா, ஒரு 100 ரூபான்னு வச்சுக்குவோம் இல்லையா? ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருந்தாலும் நோன்பு வைக்காவிட்டாலும், நோன்பை தவிர்த்து விட்ட நிரந்தர நோயாளியாக இருந்தாலும் பிறந்த குழந்தையாக இருந்தாலும், இந்த ஃபித்ரு சதகாவை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்களுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் உயராமல் அது வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஒரு ஏழைக்கு போய் சேர வேண்டிய அந்த உரிமை சேருமோ அவருடைய நோன்பை அது செல்லுபடியாக்கிவிடும். மறந்துட்ட இல்லை தெரிஞ்சே பெருநாளைக்கு பிறகு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அது தர்மத்தில் ஒரு தர்மமாக இருக்குமே தவிர இந்த நோன்பை அதில் இருக்கக்கூடிய குறைகளை அடைக்கக்கூடியதாக அது இருக்காது. ஒரு வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஃபித்ரு சதகா கொடுக்க மறந்து விட்டார், மறந்துட்டார். மனுஷனுக்கு மறதி ஏற்படுமா இல்லையா? பெருநாள் தொழுகைக்கு பிறகு நினைச்சிட்டு அல்லாஹ்வே ஃபித்ரு சதகா கொடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு அதற்கு பகரமாக ஃபித்ரு சதகாவையும் கொடுத்துட்டு ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்தார். போய் பெருமானார்ட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கணும், நான் மறந்துட்டேன், இப்போ ஞாபகம் வச்சு அதையும் கொடுத்துட்டேன், ஒரு ஒட்டகத்தையும் அதிகப்படியாக கொடுத்து விட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உஸ்மான் அது ஏழைக்கு அல்லாஹ்வுடைய கடமைக்கு முன்னாடி போய் சேரும். நீ பெருநாளைக்கு பின்னாடி கொடுத்துட்டு பகரமாக நிவர்த்தி செய்ய ஒரு ஒட்டகம் அல்ல 100 ஒட்டகம் கொடுத்தாலும் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றப்படுகிற ஃபித்ரு சதகாவினுடைய நன்மையை போன்று அது அமையாது என்று சொன்னார். இப்போ நமக்கு கரெக்டாக பெருநாள் அன்னைக்கு காலையில தான் ஃபித்ரு சதகா கடமையாகும். ஆனால் முன்கூட்டியே அதை உரிய ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் தாராளமாக செல்லும். ரொம்ப கவனத்தில் வைக்கணும். நம்ம 30 நாளுடைய இபாதத்துகளையும் இந்த நோன்பையும் தீர்மானிப்பது எது? ஒரு ஏழையினுடைய 100 ரூபா. இப்ப ஏழைக்கு எவ்வளவு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான். பெருநாள் அன்று உண்மையிலே பெருநாள் அன்று என்ன? அல்லாஹ் விருந்து போடுற நாள். அல்லாஹ் விருந்து போடுற நாள்ல பசிக்குதுன்னு ஒருத்தன் கையேந்த விட்டுட்டா அந்த பாவம் யாரை சேரும்? சமூகத்தை சேரும். அதனால அந்த உரிய ஏழைகள் யார் என்று தேர்வு செய்து ஃபித்ரு சதகாவின் வழியே ஒரு ஏழை கூட பட்டனை கிடந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த சதகத்துல் ஃபித்ரா இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்டது. எனவே மோமின்களே, ரமலானுடைய மாதம் அதனுடைய மகத்துவத்தை ஒரு வினாடி யோசிக்கும் பொழுது நான் மாறிக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அது திறந்து விட்டது, அது தந்து விட்டது. அதை இனி வரும் காலங்களில் நடைமுறையில் என் பொறுமை, என்னுடைய நிதானம், என்னுடைய சகிப்புத்தன்மை, என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய நிதானம், என்னுடைய கண்ணியம், என்னுடைய தர்ம சிந்தனை, என்னுடைய இறை பயம், என்னுடைய மரணம், என்னுடைய மறுமை, இப்படியான சிந்தனைகளுக்கு வித்திட்ட ரமலான் அது வாழ்வாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நல்ல நாட்களை அனுபவித்திருக்கிறோம். எஞ்சி இருக்கிற நாட்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கவாதிகளாக மாறிக்கொள்ளுகிற வாய்ப்பையும் பெருநாள் அன்று நிறைவான கூலியை அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய ஒரு சாந்தி சமாதானம் உடைய உம்மத்தாக வாழுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ரமலானுடைய காலங்களில் நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இது மாதிரியான அதிசயமான நேரங்களில் நம்ம ரொம்ப சங்கடத்தோடு ஒரு கண் கலங்கியாகுவது இந்த பாலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்ய வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய ஆயுதம் எது? ஆயுதம் துஆ இல்லையா? அந்த மக்களுக்கு, ஏன்னா நாம உண்மையிலேயே சொர்க்கத்தில் தான். உண்மையிலே சொல்லுங்க, நேற்று பாருங்க எல்லா பள்ளியிலையும் சாப்பாடு,
சொல்றான், அங்க போனாலும் பிரியாணியா இருக்கு பாய், குஸ்காவே கிடைக்க மாட்டேங்குது, கவலைப்படுறான். எல்லா வீட்டிலையும் பரக்கத்து, சோத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அந்த பச்சிலம் குழந்தைகளை பாருங்க, ஃபுல்லா ரத்தம் தெரித்து தன்னை சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த உடல் நடுக்கத்தோடு காட்டப்படுகிற பச்சிலம் குழந்தைகளின் என்ன பாவம் செய்தார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை கலிமாவை தவிர எந்த குற்றமும் அவர்கள் செய்யவில்லை, இல்லையா? அதே மாதிரி இந்த ஆணவ சமூகம், அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேலாகட்டும், ஆட்சி அதிகாரமும் பொருளாதார பலமும் ஆயுதங்களும் இருந்துட்டா யாரையும் எதுவும் செய்து விடலாம் என்ற இந்த மனோநிலைகள், இதெல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லையா? அந்த மாறுவதற்கு என்னுடைய துவா ஒரு காரணியாக இருக்கட்டும் என்று எல்லா நேரத்திலும் அந்த பாவப்பட்ட மக்களுக்கு நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ரமதானின் பரக்கத்தினால் ஒரு சமாதானமான பூமியாக பாலஸ்தீனை அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஆக்கி தருவானாக. பெருநாள் அன்றாவது அவர்கள் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு தங்களுடைய சொந்த மண்ணில் அவர்கள் கொண்டாடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து முழுமையாக சுதந்திரம் பெற்ற மண்ணாக, தன்னாட்சி பெற்றவர்களாக அந்த மக்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியும் ராகத்தை வழங்குவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹக் அவர்கள் சொல்லுங்கள்.